Very good evening, friends. Audible இருக்குங்களா? Very good evening. Audible இருக்குங்களா? சார் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது சார். ஓகே ஃபைன். audible இருக்குங்களா? சார் இந்த வாய்ஸ் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க சார். இப்போ audible இருக்குங்களா? எஸ் சார், ஃபைன் சார். ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ. வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவசிந்து பார்த்து முடிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கான கிளாஸ் ரெக்கார்டு வீடியோவும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை தொடர்ச்சியாக வந்து சில டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீழ்ச்சியதற்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஆரியர்களுடைய வருகைன்னு கேள்விப்பட்டோம். அதாவது ஆரியனுடைய இன்வேஷனை கேள்விப்பட்டோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேய்ச்சல் தொழில் பண்ணக்கூடிய மக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா? அவங்க வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, செட்டில் ஆன பாதை பார்த்தீங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. சப்த சிந்து. அப்ப சப்த சிந்துங்கிற பகுதியில வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க. ஓகேங்களா? வந்து அவங்க வரக்கூடிய அந்த பாதைக்கு பேரு ஆரிய வர்த்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வரக்கூடிய அந்த பாத்வே இருக்கு இல்லையா, பாதை இருக்கு இல்லையா, அது பேரு ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செட்டில் ஆகிற பகுதிக்கு பேர் வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க வந்து இண்டஸ் வேலி மக்களை அழிச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு கிராம நாகரிகத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா மேய்ச்சல் தொழில் தான் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆடு மாடை வச்சு மேய்ச்சல் தொழில் பண்றாங்க, கிராம நாகரிகத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்க ஆக்சுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க தான் வேத காலத்தை உருவாக்குறாங்க. தட் மீன்ஸ் வேதிக் பீரியட் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறாங்க. அந்த வேதிக் பாத்தீங்கன்னா அதில் ரெண்டா பிரிப்பாங்க. முந்தைய வேத காலம், அதாவது இயர்லி வேதிக் பீரியட்னு பிரிப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிந்தைய வேத காலம், ஓகேவா, லேட்டர் வேதிக் பீரியட்னு பிரிப்பாங்க. அவங்க 4 வேதங்களை ஃபாலோ பண்றாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற பேர்ல 4 வேதங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த முந்தைய வேத காலம் அப்படிங்கிறதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க கடவுள் அப்படிங்கிற அமைப்பு, கடவுள் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த சாமி கும்பிட்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதாவது முந்தைய வேத காலத்துல தான் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த இயர்லிக் வேதிக் பீரியட் தான் ஜாதி அப்படிங்கிற விஷயம் உருவாக்கப்படுது. அதாவது சொல்றோம் இல்லையா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு சொல்லி அந்த சாதி முறை ஆக்சுவலா முந்தைய வேதத்தை உருவாகுது. ஆனா இங்க எப்படி உருவாகுது பாத்தீங்கன்னா அந்த இயர்லிக் வேதிக் பீரியட்ல பை ப்ரொஃபஷனா இருக்கு. அவன் செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில வந்து ஜாதி முறை இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, நான் பிராமணர். ஓகேவா? நாளைக்கே நாட்டுல ஒரு போர் நடக்குதுன்னு சொல்லி நான் போர் புரிய போயிட்டா நான் சத்திரியர். ஓகேங்களா? நான் விவசாயம் பண்றேன், வணிகம் பண்றேன் அப்படின்னா நான் வந்து வைசியர். ஓகேவா? இந்த 3 பேத்துக்கு கீழே வேலை செஞ்சா சூத்திரர். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில வந்து பிரிச்சிருந்தாங்க. இதெல்லாம் முந்தைய வேத காலத்துல. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா போக போக பிந்தைய வேத காலம், தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா லேட்டர் வேதிப்பிரில இந்த ஜாதி முறை அப்படிங்கிறது அது பை பர்த்தா மாறுது, பிறப்பின் அடிப்படையில் உருவாகுது. உதாரணத்துக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் பிராமணர். ஓகேங்களா? முந்தைய வேத காலத்துல நான் பிராமணரா இருப்பேன், ஒரே ஃபேமிலிக்குள்ள நான் பிராமணரா இருப்பேன், என் பையன் வைசியரா இருப்பான், அப்படி மாறி மாறி இருக்கலாம். ஆனா லேட்டர் வேதிப்படி ஏதாச்சும் பாத்தீங்கன்னா நான் பிராமணர்னா எனக்கு பிறக்கிற பையன் பிராமணனாவே பிறக்கிறான். நான் அரசன்னா நான் எனக்கு பிறக்கிற பையன் இளவரசனாவே பிறக்கிறான், அதாவது சத்திரியனாவே பிறக்கிறான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டர் வேதிப்படி ஏதாச்சுன்னா பிறப்பின் அடிப்படையில சாதி உருவாகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில சாதி உருவாகும் போது சூத்திரர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா புரியாத மொழியில, புரியாத பாஷையில வந்து கடவுளை கும்பிட வேண்டியது இருந்துச்சு. ஓகேங்களா? அதே போல புரியாத, பிடிக்காத அந்த விலங்கு வழிபடுவாங்க இல்லையா, விலங்குகளை வந்து பலி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதாவது எனக்கு உடம்பு சரியா போனச்சுன்னு என்ன பண்ணுவாங்க பிராமணர்கள், யாகம் வளர்த்தனா சரியா போயிடும், ஆடு மாடை பலி கொடுத்தா சரியா போய் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்ன பண்ணுவோம், ஆடு மாடை பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா மக்களுக்கு புரியாத ஒரு பாஷையில மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய வேண்டியதா இருந்துச்சு, கடவுள் வழிபட வேண்டியதா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப வேண்டாம்,
இதுக்கு பதிலாக சிம்பிளா நம்பலாம், நீங்க தியானம் பண்ணா போதும், நீ வந்து மனசால சுத்தமா இருந்தா போதும்னு சொல்லி சில மதம் உருவாகுது. அதான் பாத்தீங்கன்னா புத்த மதம், சமண மதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? புத்த மதம், சமண மதம் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விலங்கு பலியிடுறத தடை செய்யுது. தியானத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. கடவுள் ஒருத்தர்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி தருது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த புத்த மதமும் சமண மதமும் மக்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்படின்னா உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, புத்த மதம் ஃபேமஸ் ஆன அளவுக்கு சமண மதம், தட் மீன்ஸ் ஜெயினிசம் ஃபேமஸ் ஆகல. ஓகேங்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மதம் உலகம் ஃபுல்லா, தட் மீன்ஸ் சைனால, ஜப்பான்ல, இந்தியால, இலங்கைன்னு சொல்லி எல்லா பக்கமும் புத்த மதம் பரவ ஆரம்பிக்குது. அது காரணம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நிறைய அரசர்கள் புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்தியா முழுக்க நார்த் இந்தியால 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. நார்த் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து 16 மகாஜனபதங்கள்னு சொல்லி ஒரு 16 டீம் இருந்தாங்க. ஓகேங்களா? 16 மகாஜனபதம் சொல்லி 16 டீம் இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அப்படின்னாச்சுன்னா அந்த 16 மகாஜனபதங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 16 பேருமே பெரிய அரசர்கள் தான். பட் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல கவனிச்சா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சேர, சோழ, பாண்டியர்கள் மூவேந்தர்கள் தான். பட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதே போலதான் 16 டீம் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து அலெக்சாண்டர் வராரு. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கிரேக்கர்கள் வராங்க, கிரீக்கோட படையெடுப்பு நடக்குது. இந்தியால பாத்தீங்கன்னா பாரசீகர்கள், பெர்ஷியனோட படையெடுப்பு நடக்குது. இந்த மாதிரி நிறைய இன்வேஷன்ஸ், நிறைய ஆக்கிரமிப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு புரிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்தியாவில ஒரு மிகப்பெரிய எதிரி, அலெக்சாண்டர் மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிரி வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 16 மகாஜனபதமும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சுதான் இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய வலிமையான அரசு, பெரிய ஒரு வலிமையான அரசாங்கம் தேவைன்னு சொல்லி மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு அரசாங்கம் உருவாகுது. அந்த அரசாங்கத்துக்கு பேர் தான் மௌரிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் இல்லையா, அதாவது சாணக்கியர் தலைமையில என்ன பண்றாங்க, சாணக்கியருடைய வழிகாட்டுதல்ல சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசை உருவாக்குறாங்க. அதை பார்த்து கிட்டத்தட்ட இந்தியாவில முக்காவாசி பகுதி நம்ம நினைச்சு ஆட்சி பண்ணுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் ஆரியர்கள் வந்திருக்காங்க. அவங்க ரிக், யஜு, சாம, அதர்வணன் சொல்லி 4 வேதங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்க முந்தைய வேதகாலம், இயர்லி வேதிக் பீரியட், பிந்தைய வேதகாலம், லேட்டர் வேதிக் பீரியட் சொல்லி 2 பீரியட் பிரிஞ்சிருச்சு. அதோட கொடுமையை தாங்க என்ன பண்றாங்க, மக்கள் ஃபுல்லா புத்த மதம், சமண மதத்தை ஃபாலோ பண்றாங்க. தட் மீன்ஸ் புத்திசம், ஜைனிசத்தை ஃபாலோ பண்றாங்க. ஒரு மதம் எவ்வளவு பேச ஆகிற காரணம் என்ன, அரசர்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு. அப்ப காரணம் பார்த்தீங்கன்னா, அரசர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது வந்து 16 அரசர்கள் இருந்திருக்காங்க, 16 மகாஜனபதம்னு சொன்னாங்க. பட் அந்த 16 டீம் எப்படி இருந்தாங்க, சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அப்ப என்னாச்சு, ஒரு பெரிய டீம் உள்ள வருது. தட் மீன்ஸ் அலெக்சாண்டர் மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள வருது. அப்ப என்னாச்சு, 16 டீம் சண்டை போட்டாங்க இல்லையா, பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தோல்வி சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்காக சாணக்கியர், விஷ்ணுகுப்தர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கௌடில்யர், சாணக்கியர், விஷ்ணுகுப்தர் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரே ஆளு தான். என்ன பண்றாங்க, அவரோட தலைமையில வந்து அவருடைய கைடன்ஸ் என்ன பண்றாங்கன்னா மௌரிய பேரரசு உருவாகுது. சந்திரகுப்தரோட என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கேப்சர் பண்ணி ஒரே குடை கீழே, ஒரே ரூலிங்ல வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா? இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வரலாற்று நடந்த விஷயங்கள். பட் நம்ம சிலபஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளா, சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சு இல்லையா, அங்க முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, ஹிஸ்டரி பத்தி பார்க்கும்போது குப்தர்களை டைரக்டா ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புத்த மதம், சமண மதம் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே நீங்க இந்தியாவுடைய கலாச்சாரத்துல படிப்பீங்க. ஓகேங்களா? அங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அதே போல வேத காலமும் கலாச்சாரத்துல படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. ஓகே, ஒரு தொடர்ச்சி இருக்கு. பட் என்ன பண்றோம், சிலபஸ் படி பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து என்ன பண்றோம்னா டைரக்டா குப்த பேரரசுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க பேசிய விஷயம். இப்ப என்ன பண்ணலாம், குப்த பேரரசை பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறது. மீன்ஸ் குப்தாஸ் எம்பையர். ஓகேங்களா? குப்தா பேரரசு பாத்தீங்கன்னா இந்த மேப்ல இருக்கிற மாதிரியே வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசு. ஓகேங்களா? என்னாச்சு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து கேப்சர் பண்ண ஒரு பேரரசு தான் வந்து குப்தா டைனஸ்டின்னு சொல்றாங்க. குப்த பேரரசு, குப்தா எம்பையர். அப்ப இந்த குப்த பேரரசு இருந்ததுக்கான எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய எவிடன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, விஷாக தத்தர் இருக்கார். விஷாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ர ராட்சசம் அப்படிங்கிற புக் எல்லாமே வந்து இந்த குப்த வம்சத்தை பத்தி நிறைய நோட்ஸ் இருக்குங்களா. தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ர ராட்சசம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுன யாருன்னு பாத்தீங்கன்னா விஷாக தத்தர். அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே அப்படியே பாயிண்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் அளவு கொடுத்துருக்கு. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து தேவி சந்திரகுப்தம் ஆஸ் வெல் அஸ் முத்ர ராட்சசம் அப்படிங்கிற புக் எழுதுன பாத்தீங்கன்னா விசாக தத்தர். அதே போல பாத்தீங்கன்னா சீன பயணி ஃபாகியான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா இந்த குப்தர்கள் காலத்துல வந்து இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு.
அப்புறம் பண்றாரு குப்தர்களை பத்தி நிறைய நோட்ஸ் கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சைனீஸ் டிராவலர் ஃபாகியான். இது கேட்பாங்க. சீனர் அதை பார்த்தீங்கன்னா வந்து குப்தர்களை பற்றி குறிப்புகள் தரக்கூடிய சீன பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபாகியான் வந்து நிறைய நோட்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதே போல சந்திரகுப்தர் ஒண்ணு இருக்காரு இல்லையா, முதலாம் சந்திரகுப்தர். அவரோட காலத்துல என்ன பண்றாங்கன்னா மெஹ்ரோலி அப்படிங்கிற பேர்ல ஒரு இரும்பு தூண் அமைக்கிறாங்க. மெஹ்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இதோட காலம் யாருன்னு கேட்பாங்க, சந்திரகுப்தர் ஒன்னோட காலம். அதாவது முதலாம் சந்திரகுப்தர் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட தூண் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரோலி இரும்பு தூண். ஓகே, மெஹ்ரோலி அயன் பில்லர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குப்தரை பத்தின நிறைய எவிடன்ஸ் தருது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இந்த கொஸ்டின் ரொம்ப கேட்பாங்க, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்னன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அலகாபாத் தூண் கல்வெட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. எப்படிலாம் கேட்பாங்கன்னா குப்தர்களை பத்தின எவிடன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், அலகாபாத் அப்படிங்கிறது ஒரு சிட்டியோட பேர். பட் இது என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பிரயாகராஜன் மாத்திட்டாங்க. ஓகேங்களா, இப்ப சிட்டியோட பேரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிரயாகராஜன் மாத்திட்டாங்க. அப்ப தெளிவா தெரிஞ்சுங்க. ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டுனால ஒண்ணுதான், பிரயாகராஜ கல்வெட்டுனால ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க. ஓகே, வேணா அலகாபாத்ங்கிற பேர் தான் பிரயாகராஜன் மாறிடுச்சு. அப்ப இந்த கல்வெட்டை உருவாக்குன யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, அலகாபாத் கல்வெட்டை உருவாக்குன யாருன்னா சமுத்திரகுப்தர். ஆக்சுவலா அவரோட காலத்துல உருவாக்குச்சுன்னா கவனிச்சுங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட பீரியடுன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். பட் அது ஆக்சுவலா உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஹரிசேனர்ங்கிறது சமுத்திரகுப்தரோட அரசவையில இருந்த ஒரு படை தளபதி, ஒரு தலைமை நிர்வாகி. அப்ப என்ன பண்றாருன்னா தன்னுடைய அரசன் சமுத்திரகுப்தரை புகழ்ந்து என்ன பண்றாரு, ஹரிசேனர் தான் கல்வெட்டை உருவாக்குறாரு. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க தெளிவாக கவனிச்சுங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட பீரியட்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, அதை உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர். ஆக்சுவலா இது எதை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரகுப்தர் இருக்காரு, என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியா வரை படையெடுத்திருப்பாரு. ஓகேவா, சமுத்திரகுப்தர் பண்றாரு, ஸோ நார்த் வந்து பண்றாரு, சவுத் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாரு. ஓகேவா, அந்த படையெடுப்புக்கு பேர் சொல்லுவாங்கன்னா தக்ஷிண பாத படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. தக்ஷின் பாத் எக்ஸ்பெடிஷன். ஏன்னா நம்ம இந்த டெக்கான் ரீஜன் இருக்கு இல்லையா, இது பேரே வந்து தக்கான பீடபூமி, டெக்கான் ரீஜன் சொல்லுவோம் நம்ம. அதுக்கு அந்த காலத்து பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷிண பாதம். ஓகேங்களா, அப்ப சவுத் இந்தியாவுக்கு அந்த காலத்து பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷிண பாதம். அப்புறமா இருக்காரு நம்மளுடைய சமுத்திரகுப்தர் சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு படையெடுத்திருக்காரு. அது பேர் தான் தக்ஷிண பாத படையெடுப்பு, இங்கிலீஷ்ல தக்ஷின் பாத் எக்ஸ்பெடிஷன். அதை பத்தின ஒரு கல்வெட்டு தான் வந்து யார் உருவாக்கியிருக்காங்க, ஹரிசேனர் உருவாக்கியிருக்காரு. அது என்ன பண்றாரு, சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு பத்தி தெளிவா பேசுறாரு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தம் 33 லைன்ஸ் இருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 33 லைன்ஸ் இருக்கு. இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய வரிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 33 லைன்ஸ் இருக்கு. அது முழுக்க முழுக்க நாகரி ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. நாகரி ஸ்கிரிப்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறோம் இல்லையா, தமிழ் ஒரு மாதிரி எழுதுறோம், இங்கிலீஷ் ஒரு மாதிரி எழுதுறோம் இல்லையா, அதே போல ஒரு ஸ்கிரிப்ட்ங்கிறதுனா வந்து ஒரு மொழி அமைப்பு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நாகரி எழுத்து முறையில ஃபாலோ பண்ணப்பட்டதா வந்து நம்மளுடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, தெளிவா வச்சுங்க. மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருன்னா சந்திரகுப்தருடைய பீரியடு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட பீரியட் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட பீரியடு. அது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். இதுல மொத்தம் 33 லைன்ஸ் இருந்துச்சு, நாகரி எழுத்து. இந்த கல்வெட்டு எதை பத்தி பேசியிருக்கு, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டை பத்தி பேசுது. அப்ப இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்ப குப்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் மூலமா குப்தர்கள் ஆட்சி செஞ்ச காலம் இருக்கும் இல்லையா, அந்த காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிபி 300ல இருந்து 700 வரைக்கும். கிபி 300ல இருந்து 700 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ 300 to 700 ஏடில வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. தட் மீன்ஸ் குப்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, கிபி 300ல இருந்து 700 வரைக்கும் குப்தர்கள் வாழ்ந்திருக்காங்க தெரிய வருது. அதுபோல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தை வரலாற்றின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க, கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க. குப்தர்கள் காலம் என்னது வரலாற்றோட பொற்காலம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த அளவுக்கு வந்து விவசாயம் சிறப்பா நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல. அட் த சேம் டைம் அங்கேயும் மக்கள் வந்து பசி பஞ்சத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அப்புறம் ஏன் பொற்காலம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு வரலாற்றை உருவாக்குறதுக்குமே நிறைய எவிடன்ஸ் தேவை. இப்ப நம்ம உட்காந்து குப்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எப்படி பேசுறோம், நமக்கு டேட்டா இருக்கு, நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய சான்று கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ ஒரு வரலாற்றை வந்து ஃபுல்லா எழுத முடியுது. 300ல ஆரம்பிச்சு 700 வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க தெளிவாக எழுத முடியுது. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்கன்னா ஸோ ஒரு வரலாற்றை எழுதுறதுக்கு தேவையான அத்தனை எவிடன்ஸ் நிறைய கிடைக்கும் நமக்கு. என்ன பண்றாங்க, இதை வரலாற்றுடைய பொற்காலம்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இந்திய வரலாற்றை சொல்லப்போனா தமிழகத்துடைய இருண்ட வரலாறுன்னு சொல்லி களப்பிரர் காலத்தை சொல்லுவாங்க.
கலப்படம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்சி பண்ண பகுதியை பத்தி, ஆட்சி பண்ண இடத்த பத்தி, அவங்க பீரியட பத்தி நமக்கு ஒண்ணுமே தகவல் இல்லை. அப்படின்னு சொல்றாங்க, அது இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம என்ன பண்றாங்க, குப்தரை பத்தி எல்லா எவிடன்ஸுமே கிடைக்குது. ஸோ இது பேர் வந்து குப்தரோட காலத்தை இந்தியா வரலாற்றுடைய பொற்காலம்னு சொல்றாங்க. காரணம் நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பீரியடு, உருவாக்குறது ஹரிசேனர், மொத்தம் 33 லைன்ஸ், நாகரி எழுத்து. அதே போல பார்த்தீங்கன்னா மெஹ்ரூலி தூண் கல்வெட்டு வந்து சந்திரகுப்தர் ஒண்ணு, சீன பயணி ஃபாகியானோட குறிப்புகள் இருக்கு. அதே போல தேவி சந்திரகுப்தம், முத்திராட்சம் விசாகதத்தர், அந்த புக்லயும் நமக்கு வந்து புத்தரை பத்தி நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, அது முக்கியம். சரி, வேற என்ன சார் எவிடன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயகிரின்னு ஒரு ஊர் இருக்கு, உதயகிரி. ஓகேங்களா, அடுத்து மதுரா, உதயகிரி, மதுரா, அடுத்து சாஞ்சி. ஓகேவா, உதயகிரி, மதுரா, அடுத்து சாஞ்சி. இந்த இடத்துல சில கல்வெட்டு காணப்படுது. அதெல்லாம் உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் 2. சந்திரகுப்தர் 2 பீரியட்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சந்திரகுப்தர் 2 பீரியட்ல வந்து சில எவிடன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, உதயகிரி, சாஞ்சி, மதுரா ஆகிய கல்வெட்டுக்கள் யாரோட பீரியட் கேட்டாங்கன்னா வந்து நம்மளுடைய சந்திரகுப்தர் 2. ஓகேங்களா, சிஜி 2 சந்திரகுப்தர் 2. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, சந்திரகுப்தரா சமுத்திரம் தெளிவா பார்த்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உதயகிரி, சாஞ்சி, மதுரா எல்லாமே சந்திரகுப்தர் 2 பீரியடு. ஓகேங்களா, இதெல்லாம் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. அதனால நான் சொல்றது பேரு வரலாற்றுடைய பொற்காலம்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா, சரி, இப்படி எவிடன்ஸ் இருக்குல்ல, என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த குப்த பேரரசை உருவாக்குன யாருன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா, இந்த குப்த பேரரசை உருவாக்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சாமியை கும்பிடுவோம், இல்லாட்டி ஊ அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி கொடுவோம் இல்லையா, அப்படி பண்றோம். ஸோ ஸ்ரீன்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஸோ ஒரு முதல் மரியாதை மாதிரி ஆக்சுவலா, அப்படி ஞாபகம் வச்சு ஈஸியா. ஓகேவா, அப்படின்னா வந்து குப்த பேரரசு உருவாக்குறது ஸ்ரீகுப்தர். அவர் ஆக்சுவலா ஃபவுண்டர். ஓகேங்களா, ஸோ அவருக்கு உறுதுணையா இருந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். ஓகேங்களா, ஆக்சுவலா 2 பேருமே உருவாக்குறாங்க. ஓகேவா, ஆனா ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா ஸ்ரீகுப்தர். அவருக்கு சப்போர்ட்டா இருந்து அடுத்த ஆட்சிக்கு வர்றது யாருன்னா கடோத்கஜர். ஓகேங்களா, அப்ப குப்த பேரரசு உருவாக்குறது யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்த பேரரசு? ஸ்ரீகுப்தர். அப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் இருக்காங்க இல்லையா, 2 பேருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு. என்ன டைட்டில் பாத்தீங்கன்னா மகாராஜா. ஓகேங்களா, ஸோ ஸ்ரீகுப்தருக்கும் நம்மளுடைய கடோத்கஜருக்கான பட்டப்பேர்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பாத்தீங்கன்னா வந்து மகாராஜா. ஓகேங்களா, அடுத்த ஒரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. ஓகேங்களா, அடுத்த ஹீரோ யாரும் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. இப்ப நம்ம பார்த்து முடிச்சோம். இதை பார்த்தோம். ஸோ மெஹ்ரூலி இருபத்தூன் கல்வெட்டு யாரோட பீரியடு? சந்திரகுப்தர் 1 பீரியட் பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா, அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தனது பேரை வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜா. அப்ப நான் யாரு? அவனுக்கெல்லாம் பெரிய ஆளு. அப்ப என்ன பண்றாரு இவரு? மகாராஜா அதிராஜா வச்சுக்கிறார் பேர். இவங்க 2 பேரும் மகாராஜா தான். ஓகேவா, நான் அவங்களோட பெரிய ஆளு, டானுக்கெல்லாம் டான் அப்படி பண்றாரு. ஸோ வந்து தன்னை பட்டப்பேரை பாத்தீங்கன்னா மகாராஜாவுக்கெல்லாம் மகாராஜா அப்படி பண்றாரு. மகாராஜா அதிராஜான்னு பேர் மாத்திக்கிறாரு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, வரலாற்றில் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகுப்தர் 1. மகாராஜா அழைக்கப்பட்ட குப்தர்கள் யாரு? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். ஓகேங்களா, அப்ப சந்திரகுப்தர் என்ன பண்ணிருக்காரு? சந்திரகுப்தர் 1 பாத்தீங்கன்னா மகாராஜா அதிராஜன பட்டம் சூட்டி கொண்டார். இது ஒரு பாயிண்ட். அடுத்த கேட்பாங்க இவருடைய மேரேஜை பத்தி கேட்பாங்க. வேற என்ன மேரேஜ் பண்ணிருக்காருன்னா இவரு லிச்சாவி அப்படிங்கிற ஒரு டீமை சேர்ந்த ஒரு பொண்ணை மேரேஜ் பண்றாரு. ஓகேவா, சோ லிச்சாவி அல்லது கன சங்கம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம ஊர்ல சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அதே போல ஒரு டீம் தான் நார்த் இந்தியால லிச்சாவிங்கிற டீம். ஓகேவா, லிச்சாவிங்கிற டீம் இல்லாட்டி அது பேரு கன சங்கம். ஓகேவா, அந்த டீமை சேர்ந்த பொண்ணு யார் பார்த்தீங்கன்னா குமாரதேவியை மேரேஜ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா குப்தர்ல 2 மேரேஜ் வரும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் இது ஆக்சுவலா. ஓகேங்களா, அதை கவனிச்சுங்க. சந்திரகுப்தர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட பட்ட பேரு மகாராஜாதி ராஜா. அடுத்து இவரோட மனைவியோட பேர் பாத்தீங்கன்னா குமாரதேவி, மேரிடு ஃப்ரம் லிச்சாவி இளவரசி. அதே போல பாத்தீங்கன்னா இவரோட உருவாக்கின கல்வெட்டுக்கு வந்து மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் அளவு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெளிவாக படிச்சாலே போதும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் தான் வந்து பிபிடியே கொடுத்துருக்கு. நோட்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, அப்ப ஸ்ரீகுப்தர் உருவாக்குறாரு, அடுத்து கடோத்கஜர், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பண்றாங்க வரக்கூடிய ஹீரோ யாருன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா, நல்லா ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர் 1. அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா, சமுத்திரம் நம்ம கடல் தெரியும்ல, கடல் எப்படி இருக்கும்? அகல விரிஞ்சு பறந்து இருக்கும். ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கும் கடல்.
அதே மாதிரி என்னாச்சுன்னா சமுத்திரகுப்தர் பீரியட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஏன்னா அது பெரிய அளவுல வந்து நம்ம குப்த அரசு பரவ ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, குப்த பேரரசின் எல்லைகள் யாரோட பீரியட்ல விரிவடைச்சதுன்னு கேட்டாங்கன்னா வந்து சமுத்திரகுப்தர் பீரியட்ல. அதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ கடல் எப்படி பெருசா இருக்கோ அதே போல வந்து தன்னோட எல்லையை பார்டர் ஃபுல்லா பெருசு பண்ணது யாருன்னா சமுத்திரகுப்தர். பந்தை பார்த்து முடிச்சோம். இவரோட பேர்ல உருவாக்கப்பட்ட கல்வெட்டு என்னது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சாங்க? அலகாபாத்துக்கு பேரு பிரயாகராஜ். ஓகேவா? அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலும் பிரயாகராஜ் கல்வெட்டுனாலும் ஒண்ணுதான். இதை உருவாக்குனது யாரு? ஹரிஷ் சேனர். உருவாக்குனது யாரு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சேனர் பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்? இது வந்து மொத்தம் 33 லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே நாகரி ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் நாகரி எழுத்து வடிவுன்னு பார்த்தோம். இது எதை பத்தி பேசிச்சு? இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு எல்லாமே சமுத்திரகுப்தருடைய தட்சிண பாத படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு, தக்ஷின் பாத் எக்ஸ்பெடிஷனை பத்தி பேசுற விஷயம் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தென்னிந்தியாவிற்கு எதிரான ஒரு பயணம். அப்படியே கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட படையெடுப்பு கொடுத்துருப்பாங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து தட்சிண பாத படையெடுப்பு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வராது இல்லையா? அப்போ வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அரசர்கள் தோற்கடிக்கிறார். ஆனா குறிப்பா தோற்கடிக்கப்பட்ட அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணு குப்தர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படி கேட்பாங்க. ஸோ சமுத்திரகுப்தருடைய தட்சிண பாத படையெடுப்பின் போது தோற்கடிக்கப்பட்ட அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணு குப்தர். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்படியே கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. இந்த டாபிக் பல்லவர் படிக்கும் போது வரும். ஓகேவா? அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுல குறிப்பிட்ட மாதிரி ஓகேங்களா காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தன் நம்ம சமுத்திரகுப்தரால தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றாருன்னா சமுத்திரகுப்தர் வராரு இல்லையா? சவுத் இந்தியாவுக்கு வராரு. வந்து என்ன பண்றாரு? கிட்டத்தட்ட ஒரு 12 அரசர்களை தோற்கடிக்கிறாரு. 12 வருஷம் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பண்றாரு திரும்ப நார்த் இந்தியாவுக்கு போவார் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு? போகும்போது வந்து ஒரு 9 அரசர்களை தோற்கடிக்கிறார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு சொல்லி ஒட்டுமொத்த ஏரியாவும் கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்ப எல்லைகளை ஃபுல்லா விரிவாக்கி இருக்காரு. சமுத்திரங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லைகளை ஃபுல்லா உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா? அப்ப சவுத் இந்தியாவுக்கு வரும்போது 12 பேரு, திரும்ப போகும்போது 9 பேர். அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா எல்லைகளை விரிவாக்கினா சமுத்திரகுப்தர். அப்ப என்ன பண்றாருன்னா இவருதான் பெரிய ஆளு. இவருக்கு எதிராக யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய டானா மாறிட்டாரு, பெரிய அரசா மாறிட்டாரு. அப்ப அந்த அரசர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தன்னோட வலிமையை காமிக்கிறதுக்காக ஒரு கெத்து காமிப்பாங்க. அப்ப நம்ம ஊர்லயே பாருங்களேன். சோ ஒரு ரவுடி இருக்கான்னா அவன் பெரிய பெரிய ரவுடின்னு கிடக்காங்க. அப்ப என்ன பண்ணுவான்? எல்லாத்துலயும் மாமூல் வசூலி ஆரம்பிப்பான். நடக்கும் இல்லையா? அதே போல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்து அரசர்கள் தான் தான் பெருசு காமிக்கணும்னுவாங்க. அவங்க அஸ்வமேத யாகம் நடத்துவாங்க. சரிங்களா? என்ன பண்றாங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்துவாங்க. இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த அரசரோட அரண்மனை இருந்தாலும் ஒரு அரசரோட குதிரை வந்து அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடும். அது பாட்டுக்கு எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த குதிரை எங்கெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் என்ன ஆகும்? அரசனுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அரசன் வச்சுங்களேன். நான் சமுத்திரகுப்தர் என்ன பண்றேன்? என் குதிரையை வந்து ஓட விடுறேன். அந்த குதிரை என்ன ஆகும்? அஸ்வமேத யாகத்தப்ப எல்லா பக்கமும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது இன்கேஸ் உங்க வீட்டு வழியா வருதுங்கிற பட்சத்துல இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி அரசர், ஒரு சிற்றரசர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பாண்டியனுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? பட் என்னாச்சு? என் குதிரை உங்க நாட்டு வழியா போயிருச்சு. ஓகேவா? உங்க ஏரியாவை கவர் பண்ணிட்டு போயிருச்சு. அப்படின்னாச்சு இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு தான் கப்பம் கட்டணும். அப்படிப்பட்ட கண்டிஷன் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த அசமேத யாகம். ஓகேங்களா? இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கீழே ஆட்சி பண்ண பிடிக்கல. ஓகேவா? எனக்கு கப்பம் கட்ட பிடிக்கல. என்ன பண்ணலாம்? நீங்க என்னோட குதிரையை வந்து கட்டி போட்ட என்ன ஆகும்? அங்க ஒரு போர் நடக்கும். ஓகேங்களா? சோ அஸ்வமேத யாகத்து குதிரையை வந்து கட்டி போட்ட என்ன ஆகும்னா அந்த கட்டி போட்ட அரசனுக்கும் அஸ்வமேத நடத்துற அரசனுக்கும் இடையில போர் நடக்கும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ரூலிங்கா வருவாங்க. இந்த மாதிரி போகும். அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாருமே தோற்கடிக்க முடியாத அரசர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப கெத்த அரசர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த அரசன் மட்டும்தான் இந்த யாகத்தை நடத்துவான். ஓகேங்களா? அப்ப அந்த அஸ்வமேத யாகங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரானதா நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ரேரா நடந்த விஷயம் இது. அப்ப வந்து ரொம்ப சில அரசர்கள் தான் வந்து யாகத்தை நடத்திருக்காங்க. அதனால கொஸ்டின் கேட்பாங்க. சோ அஸ்வமேத யாகம் நடத்திய குப்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? அது எப்படி நமக்கு தெரிய வருது பாத்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ண தங்கம் அண்டு வெள்ளி. ஓகேவா? அவர் காயின் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அந்த காயின் என்ன பண்ணிருக்காரு? அஸ்வமேத யாகத்தை பத்தி குறிப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே கேட்பாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், அதாவது கோல்டு அண்ட் சில்வர் காயின்ல அஸ்வமேத யாகம் நடத்தின அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு கிடைக்குதுன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் முக்கியம். அப்புறம் முதல்ல சொல்லியிருக்கோம் சவுத் இந்தியாவும் கவர் பண்ணிட்டாரு, நார்த் இந்தியாவும் கவர் பண்ணியிருக்காரு. முதல்ல பார்த்த மாதிரி சவுத் இந்தியாவை சேர்ந்த தட் மீன்ஸ்
காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தர் தோற்கடிச்சிருக்காரு. நார்த் இந்தியாவே கவர் பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காரு வாழ்க்கை ஃபுல்லா. அப்போ அவருக்கு என்ன பேர் இருந்தாங்கன்னா, ஸோ இந்திய நெப்போலியன் பட்டப்பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டது யாரு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சொன்னது யாரு? ஸோ ஒரு வரலாற்று ஆராய்ச்சி சொல்றாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா V.A. ஸ்மித். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஹூ வாஸ் கால்ட் as இந்தியன் நெப்போலியன்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா a historian known as V.A. ஸ்மித். V.A. ஸ்மித்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டாரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, சமுத்திரகுப்தருக்கு ஸோ இந்தியன் நெப்போலியன் பட்டப்பேர் வைக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப சமுத்திரத்தை பார்க்கும்போது அலகாபாத் துன்கல் விட்டு தட்சிண பாத படையெடுப்பு உருவாக்கினது ஹரிசேனர், 33 லைன்ஸ் நாகரி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த தட்சிண பாதத்தை தோற்கடிக்கப்பட்டது யாரு? காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா கவர் பண்றாரு இல்லையா? அப்ப ஒரு பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன். ஓகேங்களா? சொன்னது யாரு? V.A. ஸ்மித். அப்ப இவ்வளவு கெத்தா இருந்திருக்காரு இல்லையா? அப்ப இருக்காரு அஸ்வமேதாக நடத்திருக்காரு. எப்படி தெரிய வருது? கோல்டு காயின்லயும் வெள்ளி காயின்லயும் அதோடைய குறிப்புகள் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அஸ்வமேதாகனால அஸ்வம் அப்படின்னா குதிரை. அது ரொம்ப சிம்பிளா வச்சுன்னா அஸ்வம் அப்படின்னா குதிரை. குதிரை வச்ச யாகம் தான் வந்து அஸ்வமேதாகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவரை யாரை பத்தி பார்த்திருக்கோம்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் 2 வராரு. நம்ம ஊர்ல என்ன பாத்தீங்களா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தாத்தாவோட பேரையே பேரனுக்கு வைப்பாங்க. அதே மாதிரிதான் அப்ப என்ன பண்றாங்கன்னா சந்திரகுப்தர் 1 இருந்திருக்காரு, அடுத்து சமுத்திரகுப்தர் வராரு, அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 2. இது நம்ம எல்லாம் ஃபெமிலியரான ஆள் தான். ஓகே, நமக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச வேண்டப்பட்ட பழக்கப்பட்ட பிடிச்ச ஒரு ஆள் தான் இது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, விக்ரம் வேதாளம் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, விக்ரமாதித்தன் வேதாளம் கதை இருக்கு இல்லையா, அந்த கதையோட ஹீரோ யாருன்னா இதுதான். ஓகேங்களா? அப்ப நம்ம கேள்விப்படக்கூடிய விக்ரமாதித்தன் கேரக்டர் யாருன்னா சந்திரகுப்தன் 2ங்கிற கேரக்டர் தான். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய குறிப்புகள் கிடைக்குது. ஓகேங்களா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பேர் இருக்கு, நோட் பண்ணீங்க. விக்ரமன், ஓகேவா, விக்ரமாதித்தன், அதே போல தேவகுப்தன், ஓகேவா, தேவராஜன். தேவகுப்தன் தேவராஜன் ஏன் சொல்றாங்கன்னா இவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சோ தேவகுப்தன் தேவராஜன் ஏன் சொல்றாங்கன்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் வந்து இன்னொரு பட்ட பேரு சாகரின்னு சொல்லுவாங்க. சாகரி, SAGARI, சாகரி, SAGARI, சாகரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகர் அப்படிங்கிற ஒரு இனத்தை வந்து இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அதான் இவருக்கு சாகரின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? சாகர், சாகரி. ஓகேவா? அப்ப தெரிஞ்சுக்கணும்னா விக்ரமன் விக்ரமாதித்தன், ஓகே, அதே போல தேவகுப்தன் தேவராஜன், அதே போல சாகர் அப்படிங்கிற இடத்தை அமைச்சதுனால வந்து சாகரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இவரை பத்தின ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேர் பாத்தீங்கன்னா விக்ரம ஊர்வசியம். ஓகேவா? இவர் பேரு விக்ரம்ல என்ன பண்றாங்கன்னா இவர் பத்தின புக்கு பேரு விக்ரம ஊர்வசியம். ஓகேங்களா? விக்ரம ஊர்வசியம். எழுதுறது யாரு? காளிதாசர். ஓகேங்களா? அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சோ விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற பேர்ல காளிதாசர் புக் எழுதியிருக்காரு. இதுல குறிப்பிடக்கூடிய அரசன் யாருன்னு கேட்பாங்க. யாரு? சந்திரகுப்தர் 2. ஓகேங்களா? இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப இவரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இவரு ஒரு மேரேஜ் பண்றாரு. யார மேரேஜ் பண்றாரு? நாகர் குலத்தை சேர்ந்த குபேர நாகாவை மேரேஜ் பண்றாரு. ஓகேங்களா? நான் முதல்ல பார்த்தோம் இல்லையா சந்திரகுப்தர் 1 பத்தி பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? லிச்சாவியை சேர்ந்த குமாரதேவி மேரேஜ் பண்ணாரு. சந்திரகுப்தர் 1 மேரேட் வித் லிச்சாவி டீம் குமாரதேவி. சந்திரகுப்தர் 2 மேரேஜ் வித் நாகர் இளவரசி குபேரநாகா. ஓகேங்களா? இந்த 2 மேரேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றாருன்னா இவரு குபேரநாகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்றாரு. ஸோ வைஃபை மேரேஜ் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, டாட்டர் பிறக்குது. ஓகேவா? அந்த டாட்டர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாவதி. ஸோ குபேரநாகாங்கிறது வைஃபோட பேரு, டாட்டர் பொண்ணோட பேர் வந்து பிரபாவதி. ஓகேங்களா? அப்புறம் பிரபாவதிங்கிற பொண்ணை ஸோ வகாடாக இளவரசருக்கு, தட் மீன்ஸ் ருத்ரசேனா 2க்கு மேரேஜ் பண்ணி தர்றாரு. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட வைஃப் பேர் வந்து குபேரநாகா, இவரோட பொண்ணு பேரு பிரபாவதி. என்ன பண்றாரு? பிரபாவதியை வந்து ஸோ வகாடாக இளவரசர் ருத்ரசேனாருக்கு மேரேஜ் பண்ணி தர்றாரு. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சோ யாரோட அவையில வந்து நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருக்காங்க கேட்பாங்க. நவரத்னால ஆக்சுவலா வந்து 9, நவம்னா 9. நம்ம கோயில் போயிட்டு நவ கிரகத்தை கும்பிட்டுருப்போம். அப்ப நவம்னா வந்து 9 கிரகங்கள். ஓகேவா? அப்ப நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 பெஸ்ட் நோபல் லாரிட்டர்ஸ். ஓகேவா? 9 அறிஞர்கள் எங்க இருந்திருக்காங்க? சந்திரகுப்தர் 2 பேர்ல இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு 4 டீம் இருக்காங்க, நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? நவரத்னா இங்க மட்டும் கிடையாது. ஓகே, சோ நவரத்னா வந்து குப்தர்கள் இருக்காங்க, அதே போல முகலாயர்கள் பீரியட்லயும் இருப்பாங்க.
ஓகேவா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து அஷ்டபிரதான் அப்படிங்கிற பேர்ல இருப்பாங்க. எங்கன்னா சிவாஜி பீரியட்ல இருப்பாங்க. அஷ்டம் அப்படின்னா வந்து 8. அப்ப 8 பேர் கொண்ட டீம் பாத்தீங்கன்னா சிவாஜி பீரியட்ல இருப்பாங்க. அதே போல அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணதேவராயர் பீரியட்ல இருப்பாங்க. ஓகே, நான் 4 பேர்த்த பத்தி கேட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி. ஓகேங்களா. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நவரத்னா அப்படிங்கிற பேர்ல சோ சந்திரகுப்தர் 2 அரசவையில் இருந்திருக்காங்க. அஷ்டபிரதான் அப்படிங்கிற பேர்ல சிவாஜி பீரியட்ல இருந்திருக்காங்க. அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் பேர்ல இருந்திருக்காங்க. இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்ப என்னன்னா இந்த 9 அறிஞர்கள் யார் யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முதலே படிச்சோம். என்ன படிச்சோம்? குப்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கிய எவிடன்ஸ் யாரு? சீன பயணி ஃபாகியானோட குறிப்புகள் படிச்சோம். அப்ப அந்த எப்ப வராரு அவரு? சந்திரகுப்தர் 2 பீரியட் தான் வராரு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சீன பயணி ஃபாகியான் யாருடைய அரசவைக்கு, யாருடைய கோர்ட்டுக்கு வருகை புரிந்தாருன்னு கேட்பாங்க. இங்க வந்திருக்காரு சந்திரகுப்தர் 2 பீரியட் தான் வந்திருக்காரு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 4 பாயிண்ட். சந்திரகுப்தர் 2னா விக்ரமாதித்தன், விக்ரமன், சிம்ம விக்ரமன், தேவராஜன், தேவகுப்தன், சாகரின்னு பட்ட பேர். அடுத்த விஷயம் என்ன? இவர் மேரேஜ் பண்ண பொண்ணு பேர் வந்து குபேரநாகம். அதே போல வந்து அந்த குழந்தை பேர் என்ன பாத்தீங்கன்னா பிரபாவதி. எங்க மேரேஜ் பண்ணிருக்காரு? பகடகத்தை சேர்ந்த ருத்ரசேனாபதிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காரு. இவரோட கோர்ட்ல வந்து 9 பேர் இருந்தாங்க. 9 பேருக்கு பேரு நவரத்னா. ஓகேங்களா. இவரோட பேர் என்னாச்சுன்னா இவரோட அரசவைக்கு தான் வந்து சீன பயணி ஃபாகியன் வருகை புரிஞ்சாரு. ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து அப்படியே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அது முக்கியம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து குபேரன் அடுத்த வரக்கூடிய ஹீரோ யார் பாத்தீங்கன்னா வந்து குமாரகுப்தர். ஓகேவா. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் வராரு. சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே ரீகால் பண்ணிக்க பார்க்கலாம். சந்திரகுப்தர் 2 இருக்காரு இல்லையா, அவரை பத்தி முதல்ல ஒண்ணு பார்த்தோம். என்ன? உதயகிரி, மதுரா, சாஞ்சி. ஓகேவா. உதயகிரி, மதுரா, சாஞ்சி அப்படிங்கிறதுல பாருங்க கல்வெட்டு பார்த்தோம். இங்கே பார்த்துருப்போம் முதல்ல. ஓகேவா. இருக்கு பாத்தீங்களா. சோ உதயகிரி, சாஞ்சி மற்றும் மதுரா ஆகிய இடத்துல வந்து கல்வெட்டு உருவாக்குனது யாரு? சந்திரகுப்தர் 2. வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் பத்தி பார்க்கும்போது குப்த வம்சத்துல முதல்ல வெள்ளி நாணயங்கள், சில்வர் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் வெளியிட்ட யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் சில்வர் காயினை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா சந்திரகுப்தர் 2. ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா 2ஆம் நம்பர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணது யாருன்னா சந்திரகுப்தர் 2. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அதெல்லாம். குப்த வம்சத்தில் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யாரு? சந்திரகுப்தர் 2. உதயகிரி, மதுரா, சாஞ்சில கல்வெட்டு உருவாக்குனது சந்திரகுப்தர் 2. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார் பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குமாரகுப்தர் என்ன இருக்காரு? நம்ம கேள்விப்படக்கூடிய நாலந்தா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ கூட என்ன பண்ணாங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த நாலந்தாவை புதுப்பிச்சு என்ன பண்ணாங்க, ரீஓப்பன் பண்ணாரு மோடிஜி. ஓகேங்களா. நம்ம இந்த கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நலந்தா அப்படிங்கிற பல்கலைக்கழகம் ஆக்சுவலா பீகார்ல இருந்துச்சு. ஓகேங்களா. நலந்தாவை பீகார்ல ஃபர்ஸ்ட் உருவாக்குனாரு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். ஓகேங்களா. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நலந்தாவை உருவாக்குனாருன்னா குமாரகுப்தர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நலந்தா இருக்கு இல்லையா, நலந்தா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கல்வி மையமா இருந்துச்சு. ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அது பேர் பாத்தீங்கன்னா கடிகை மாநகர்னு சொல்லுவாங்க. கடிகை மாநகர்னு ஏன் சொல்றாங்கன்னா கடிகை அப்படின்னாலே கல்வி, கல்வியில் சிறந்த ஒரு மாநகரம் தான் கடிகை மாநகர். ஓகேவா. அப்படி ஒரு சவுத் இந்தியாவுக்கு பெருமையா ஊர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அதே போல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ஓகேவா ஒட்டுமொத்த நார்த் இந்தியா கல்வி கொடுத்த ஒரு மையம் பாத்தீங்கன்னா நம்முடைய நலந்தா பல்கலைக்கழகம். அது உருவாக்கின யாருன்னு கேட்டீங்கன்னா குமாரகுப்தர். ஓகேங்களா. இது ஆக்சுவலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல பாட்னா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. ஓகேவா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து இருந்துச்சு. ஏன்னா என்னாச்சு, இது வந்து இடிக்கப்பட்டிருக்கு. எப்ப இடிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா 1200 இடிச்சிட்டாங்க. ஓகேவா. கிபி 1200 என்னாச்சுன்னா இது இடிக்கப்பட்டிருக்கு. இதை யார் இடிச்சாங்க பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. ஒரு ஆக்கிரமிப்பாளர், ஒரு படையெடுப்பாளர் என்ன பண்றாருன்னா பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்ற என்ன பண்றாருன்னா கிபி 1200லயே வந்து இந்த நாலந்தா என்ன பண்றாரு, ஃபுல்லாவே இடிச்சிட்டாரு. ஓகேங்களா. அப்ப இதை பத்தி நமக்கு எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா 1915ல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கர்ஷன் நடக்குது. 1915 பண்றாங்க, தொல்லியல் ஆராய்ச்சி நடக்குது. அப்ப நமக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. ஓகேவா. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 12 ஹெக்டேருக்கு இருந்துச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 12 ஹெக்டேர் அளவுக்கு ஒரு பெரிய மையமா இருந்திருக்கு. ஓகேங்களா. அங்க என்ன இருந்திருக்கு, 11 மடங்கள் இருந்திருக்கு, பிளஸ் ஒரு கோயில் இருந்திருக்கு. ஓகேவா. எல்லாம் கவனிச்சே வாங்க. இது 1200 இடிச்சிட்டாங்க. இடிச்சது யாரு? பக்தியார் கில்ஜி. ஓகேவா. அதை பத்தி நமக்கு எப்படி தெரிய வருது, 1915ல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாங்க.
எஸ்கவேட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது, மொத்தம் 12 ஹெக்டேர் அளவுக்கு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியா இருந்திருக்கு. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 11 டிபார்ட்மெண்ட், 11 மடங்கள் இருந்திருக்கு, பிளஸ் ஒரு கோயிலும் இருந்துன்னு தெரிய வருது. ஓகேங்களா, இது தெரியுது. அது பண்ண தெரியுது பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுலாம் படிச்சு பார்க்கும்போது, சோ இந்தோனேசியாவை சார்ந்த, ஓகேவா, இந்தோனேசியாவை சார்ந்த சைலேந்திர வம்சம் ஒரு டீம் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி சேர சோழ பாண்டியர்கள் இருந்துச்சோ அதே போல இந்தோனேசியாவை சேர்ந்த சைலேந்திர வம்சம் அப்படின்னு ஒரு டீம். அங்க ஒரு அரசர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த நலந்தாவுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, பொருள் உதவி செஞ்சிருக்காங்க, ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படி கேட்பாங்க. இந்தோனேசியாவை சேர்ந்த சைலேந்திர வம்சம் நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பொருள் உதவி அளிச்சிருக்கு, ஆதரவு அளிச்சிருக்கு, நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கு அது பேர் வந்து மகா விகாரம்னு சொல்லுவாங்க. மகா விகாரம் ஏன்னா அதான் பெரிய கல்வி மையம். ஓகேவா, புத்த மதத்தை பரப்பதான் பெரிய கல்வி மையமா இருந்துச்சு அதெல்லாம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பான விஷயத்தை உருவாக்குனதுனா குமாரகுப்தர். அப்ப இருக்கா பண்ணிட்டே வாங்க. குமாரகுப்தருக்கு நலந்தா யூனிவர்சிட்டி பீகார்ல பாட்னால இருக்கு. 1200லயே பக்தியார் கில்ஜி இடிச்சிட்டாரு. 1915 வந்து தோண்டி எடுக்கிறாங்க. 12 ஹெக்டேருக்கு 11 மடங்கள் பிளஸ் ஒரு கோயில் இருந்திருக்கு. அடுத்த நம்ம இருக்காங்க. இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா சைலேந்திர வம்சத்தை சேர்ந்த, ஓகேவா, இந்த ஊருக்காரவர் இந்தோனேஷியா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஆக்சுவலா ஒரு மகா விகாரம், பெரிய கல்வி மையமா இருந்திருக்கு. அப்ப இவ்வளவு சிறப்பா இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன பட்டம் படிச்சிருக்காங்க, இது பட்டப்பேரை வந்து சக்கராதித்தன் சொல்லுவாங்க. சக்கராதித்தன். ஓகேங்களா, அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம பட்டப்பேர் எல்லாமே ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் மகாராஜா, சந்திரகுப்தர் 1 மகாராஜாதி ராஜா. ஓகேங்களா, அடுத்து நம்ம சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, இந்தியன் நெப்போலியன். சந்திரகுப்தர் 2 விக்ரமாதித்தன், விக்ரமன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சாகரி. இதெல்லாம் வந்து சந்திரகுப்தர் 2க்கான பட்டப்பேர். ஓகேங்களா, அடுத்து குமாரகுப்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னா சக்கராதித்தன் அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி. ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரீகால் பண்ணா ஈஸியா இருக்கும். அடுத்து யாருன்னா குமாரகுப்தருக்கு அடுத்தபடியா வர்றது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தர் அடுத்து வர்றது யாரு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இவர் உருவாக்குற தூண் பேர் பார்த்தீங்கன்னா பிடாரி ஒற்றைக்கல் தூண். மீன்ஸ் பிடாரி அப்படிங்கிற ஊர்ல மோனோலித்திக் பில்லர், ஒரே ஒரு கல்ல தூண் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு கல்ல மிகப்பெரிய தூண் செஞ்சிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து பிடாரி ஒற்றைக்கல் தூண். இங்க உருவாக்குனார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கந்தகுப்தர். அப்படியே கல்வெட்டு ஞாபகப்படுத்திட்டே வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு சந்திரகுப்தர் 1. ஓகேங்களா, அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பீரியட், உருவாக்குனது ஹரிசேனர். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா உதயகிரி சாஞ்சி மதுரா கல்வெட்டு சந்திரகுப்தர் 2. ஸ்கந்தகுப்தர் பாத்தீங்கன்னா வந்து பிடாரி ஒற்றைக்கல் தூண். ஓகேவா, பிடாரி மோனோலித்திக் பீரியட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கந்தகுப்தர் பீரியடு. அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஹீரோ யார் பாத்தீங்கன்னா பாலாதித்யா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மிகிர குலம் ஒரு டீம் இருக்காங்க, மிகிர குலாஸ். ஓகேவா, மிகிர குலான்னு சொல்லுவாங்க. மிகிர குலா, மிகிர குலத்தை சேர்ந்த அரசர்கள் இருக்காரு, இவரு ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா, சோ மிகிர குல அரசர்கள் இருக்காருன்னா தோக்கடிச்சுட்டு ஜெயிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா பாலாதித்யா. அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க இவரை பத்தி. பெரும்பாலும் கேட்கிற கொஸ்டின் அவ்வளவுதான். ஓகேங்களா, நல்லா கொஸ்டின் தெரியும். சில அரசர்களை பத்தி டீப்பா படிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் சமுத்திரத்தை பத்தி டீப்பா படிக்கிறோம், சந்திரத்தை டீப்பா படிக்கிறோம். ஓகேவா, அட் த சேம் டைம் குமாரகுப்தரை பத்தி அவ்வளவு படிக்கல. குமாரகுப்தரை பத்தி படிக்கல, என்ன பண்றோம், அவருக்கு பதிலா நலந்தாவை பத்தி நிறைய படிச்சோம். ஓகேவா, அப்ப என்னன்னா ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. நலந்தாவை பத்தி நிறைய கேட்பாங்க. அது உருவாக்குனது யாருன்னா குமாரகுப்தர், அவ்வளவு கேட்பாங்க. அட் த சேம் டைம் சமுத்திரகுப்தரை பத்தியும் அதே போல சந்திரகுப்தர் இருக்காரு இல்லையா, அவங்க பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப சில கொஸ்டின்ஸ் வந்து சில ஆங்கிள் படிச்சாலே போதும், நிறைய படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. தேவையான தெளிவா படிச்சா கண்டிப்பா எக்ஸாம் கிளிக் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் யாருன்னு கேட்பாங்க. மீன்ஸ் ஒட்டுமொத்த குப்த வம்சத்துடைய கடைசி அரசர் யார் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தன். நல்லா படிச்சுக்கணும், கவனிச்சுக்கணும். இங்க இருக்கிற விஷ்ணுகுப்தன் வேற, சமுத்திரகுப்தரால தோற்கடிக்கப்பட்ட விஷ்ணுகுப்தன் வேற. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வராரு இவரு. ஓகேங்களா, அப்படி விஷயம் பாத்தீங்கன்னா ஸோ குப்த வம்சத்துடைய கடைசி அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் தெரிஞ்சுங்க. விஷ்ணு வம்சத்துடைய மீன்ஸ் குப்த வம்சத்துடைய கடைசி அரசன் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். அவ்வளவுதான் டாபிக். அப்படி என்ன ரீகால் பண்ணீங்கன்னா ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், அடுத்து சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2, அடுத்து குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தா, பாலாதித்யா, விஷ்ணுகுப்தா. அவ்வளவு ஒட்டுமொத்த வம்சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்லியிருக்கோம், இந்த குப்த வம்சத்துடைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றின் பொற்காலம்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோடைய ஆட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதோடைய ஆட்சி பகுதியை தெரிஞ்சுக்கணும்.
என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குப்த நிர்வாகம் ஆக்சுவலா பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா எம்பையர், தட் மீன்ஸ் பேரரசு. எம்பையர்னா பேரரசு. அதை ஆட்சி பண்ணது யார் பாத்தீங்கன்னா பேரரசன். அரசன் ஆட்சி பண்ணியிருக்காரு. எம்பையர்னா பேரரசு, குப்த பேரரசு. ஓகேவா? நிர்வாகத்துல முதல் பிரிவு பாத்தீங்கன்னா பேரரசு. அது கீழே பாத்தீங்கன்னா புக்தி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது கீழே பாத்தீங்கன்னா புக்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரிவு இருந்துச்சு. புக்தி அப்படிங்கிற பேர்ல. ஓகேவா? இதை ஆட்சி பண்றது யாரும் பாத்தீங்கன்னா உப்பாரிகாஸ். இதை ஆட்சி பண்றது யாரு பாத்தீங்கன்னா உப்பாரிகாஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்த பிரிவு பாத்தீங்கன்னா விஷயம்னு சொல்லுவாங்க. விஷயம். அதை ஆட்சி பண்றது யாரு? விஷயப்பதி. ஆக்சுவலா பதி அப்படின்னா தலைவன் அர்த்தம். ஓகேங்களா? பதினா தலைப்பதி, தலைவன். ஓகே, அப்படின்னா விஷயங்கிற பகுதி ஆட்சி பண்றது யாரு? விஷயப்பதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில கல்வெட்டுல வந்து வித்தீஸ்னு கொடுத்துருக்காங்க. வித்தீஸ் அப்படிங்கிற பேர்ல சில பகுதி இருந்திருக்கு. சில கல்வெட்டுல பத்தி தகவல் தெரியல. ஓகேவா? அப்ப வித்தீஸ்ங்கிற பகுதி ஆட்சி பண்றது யாருன்னு நமக்கு ப்ராப்பரா தகவல் கிடைக்கல. ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி குப்த நிர்வாகத்துடைய முதன்மை பிரிவு வந்து பேரரசு. குப்த நிர்வாகத்துடைய கடைசி பிரிவு, கடைசி அழகு, கடைசி யூனிட் பாத்தீங்கன்னா வந்து வில்லேஜ், கிராமம். கிராமத்தை ஆட்சி பண்றது யாரு? கிராமிகாஸ். கிராமத்தை ஆட்சி பண்றது கிராமிகாஸ். அந்த காலத்து பிறகு தான். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கணும் புத்த வம்சத்துடைய அந்த பிரிவுகள் கட்டாயம் எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எம்பையர், பேரரசு. ரெண்டாவது புக்தி. மூணாவது விஷயா. நாலாவது பாத்தீங்கன்னா பித்திஸ். அஞ்சாவது வந்து வில்லேஜ், கிராமம். இந்த ஆர்டர் கேட்பாங்க சில டைம். எப்படி கேட்பாங்கன்னா பேரரசு. ஓகேவா? அடுத்த பிரிவு பாத்தீங்கன்னா புக்தி. அடுத்த பிரிவு பாத்தீங்கன்னா விஷயா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அம்புக்குறி போட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதான் தெளிவா தெரிஞ்சுங்க. பேரரசு, புக்தி, விஷயா, வித்திஸ், அடுத்து வந்து வில்லேஜ், கிராமம். ஓகேங்களா? இந்த பிரிவு மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதை ஆட்சி பண்றது யாரு பாத்தீங்கன்னா பேரரசை ஆட்சி பண்ணது பேரரசன், புக்தியை ஆட்சி பண்றது உப்பாரிக்கா, விஷயத்தை ஆட்சி பண்றது வந்து விஷயப்பதி, வித்திஸ்க்கு ப்ராப்பரா எவிடன்ஸ் கிடைக்கல. வில்லேஜ் ஆட்சி, அதாவது கிராமத்தை ஆட்சி பண்றது கிராமிகாஸ். ஓகேங்களா? அது முக்கியமான விஷயம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி கேட்ட கொஸ்டின், பல தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஈவன் குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 1லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் இந்த கொஸ்டின் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குப்தர்கள் வந்து ஒவ்வொரு நிலத்தையும் ப்ராப்பரா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஷேத்ரா. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா சேத்ரான்னு சொல்லுவாங்க. ஷேத்ரா. சேத்ராங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கல்டிவபிள் லேண்ட். அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு விளைச்சல் நிலம். புத்த பேரரசுடைய விளைச்சல் நிலத்துக்கு பேரு சேத்ரா. ஷேத்ரா. ஓகேங்களா? அடுத்து கிலா. கிலாங்கிறத பாத்தீங்கன்னா தரிசு நிலம், வேஸ்ட்லேண்ட். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம், வேஸ்ட்லேண்ட். ஓகேவா? அடுத்து அப்ரஹதா அப்படின்னா காடு. ஓகேவா? வனப்பகுதி வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கிறது அப்ரஹதான்னு சொல்லுவாங்க. அப்ரஹதானா காடு. அடுத்து வாஸ்தி, மக்கள் வசிக்கிறோம் சொல்லுவோம்ல, வசிப்பிடம் சொல்றோம்ல. அப்படின்னா வஸ்தி, வாஸ்தி எல்லாமே வந்து ஹேபிட்டபிள் லேண்ட், மக்களுடைய குடியிருப்பு. ஓகே, நம்ம வசிக்க குடியிருப்பது தான் வஸ்தின்னு சொல்றாங்க. அடுத்து கபட சஹாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். கபட சஹாரா அப்படின்னா வந்து மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. ஸோ ஷேத்ரா அப்படின்னா பாய்ச்சல். ஷேத்ராங்கிறது பாத்தீங்கன்னா கல்டிவபிள் லேண்ட், விளைச்சல் நிலம். கிலா அப்படிங்கிறது வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம். அப்ரஹதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து காடு, ஃபாரஸ்ட் லேண்ட். வாஸ்தினா மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ குடியிருப்பு நிலம். அடுத்து பாத்தீங்கன்னா கபட சஹாரா வந்து உங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம். ஆடு மாடு மேய்ப்பாங்க இல்லையா, புல்வெளி போட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து கபட சரஹா. ஓகேவா? இந்த கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சரியா? அப்ப அதுபோக பாத்தீங்கன்னா இந்த புத்தர்கள் காலத்துல வந்து விவசாயம் சிறப்பா நடந்திருக்கு. ஓகேவா? அப்புறமா இருக்காங்க அவங்க ஒவ்வொரு லேண்டுக்கும் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நீதி சாரம் ஒரு புக் இருக்கு. நீதி சாரம்னு ஒரு புக் இருக்கு. நீதி சாரம்ங்கிற புக்கு. அதை எழுதுனது யாரும் பாத்தீங்கன்னா காமாந்தகர். ஓகேவா? நீதி சாரம் அப்படிங்கிற புக்ல என்ன பண்ணிருக்காங்க, காமாந்தகர் அப்படி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்த டாக்ஸ் அப்படி தெரிய எழுதியிருக்காரு. அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குப்த பேரரசுடைய வரி நிர்வாக முறையை பற்றி டாக்ஸ பத்தி புக்ல யாரும் பாத்தீங்கன்னா காமாந்தகர். ஓகேவா? காமாந்தகா. அதுல புக்கு பேர் பாத்தீங்கன்னா நீதி சாரம்ங்கிற புக். நீதி சாரம்ங்கிற புக்ல காமாந்தகர் அப்படிங்கிற புக்கை பத்தி டாக்ஸ் பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதே போல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த குப்தர்கள் இருக்காங்களா, இத்தனை லேண்ட் இருக்கு இல்லையா, இத்தனை லேண்டுக்கு ஓனர் யாருன்னா அரசன் தான். இப்ப நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து அரசன் சொன்னா லேண்டா கொடுத்துட்டு போகணும், அரசன் கொடுத்து லேண்டா வாங்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கு. அப்ப குப்த நிர்வாகத்தில் நிலத்தின் உரிமையாளர் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய யாரு, அரசன் தான். அதை பத்தி எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கல்வெட்டு இருக்கு. அது பேர் வந்து பஹர்பூர் கல்வெட்டு. அது பேர் வந்து பஹர்
பூர் கல்வெட்டு. ஓகேவா, அப்படியே கொடுத்திருப்பாங்க. ஸோ குப்தர் காலத்தில் நிலத்தின் உரிமையாளர் அரசன் என குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பஹார்பூர் கல்வெட்டு, பஹார்பூர் இன்ஸ்கிரிப்ஷன். ரொம்ப முக்கியம். பலவற்றிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப குப்தர் காலத்தோட டாக்ஸை பத்தி சொல்ற முக்கிய இது நீதி சாரம். எழுதுனது யாரு? காமாதகர். அந்த லேண்ட்ல சொந்தமான அரசன் சொன்னது யாரு? பஹர்பூர் கல்வெட்டு, பஹர்பூர் இன்ஸ்கிரிப்ஷன். அது தெளிவா சொல்லுது. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின். அப்படியே கேட்பாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, புத்தர் காலத்துல வந்து நிறைய ஆர்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கு, நிறைய விதமான கலைகள் டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதை பத்தி தெரிஞ்ச வேண்டியது. அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, புத்தர் காலத்துல வந்து இதை பொற்காலம் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கான வரலாற்று எவிடன்ஸ் நிறைய கிடைச்சது. அது போல விஷயம் பாத்தீங்கன்னா, ஸோ தியோகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தசாவதார டெம்பிள், 10 அவதாரம் இருக்கிற பெருமாளுக்கு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து, ஸோ விஷ்ணுவுடைய 10 அவதாரத்தை பத்தின ஒரு கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தியோகர் அப்படிங்கிற பகுதியில உருவாக்கியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சாரநாத்துங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புத்தர் சிலையும் குப்தர் பீரியடு தான். ஓகேங்களா, சாரநாத்தில் காணப்படக்கூடிய புத்தர் சிலை பாத்தீங்கன்னா உருவாக்கின யாரு? குப்தர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் முதலே பார்த்தோம், ஸ்கந்தகுப்தா பீரியடு தான் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஓகேவா, மெஹ்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு சந்திரகுப்தர் பார்த்தோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதே போல இங்க பாத்தீங்கன்னா உதயகிரி, மதுரா, சாஞ்சி எல்லாமே சந்திரகுப்தர் 2ன்னு பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தான் பார்த்தோம். நலந்தா வந்து குமாரகுப்தர்னு பார்த்தோம். ஓகேங்களா, அப்படின்னா அந்த எல்லாமே ஒவ்வொரு எவிடன்ஸ் தான். ஓகேங்களா, அதே போல பாத்தீங்கன்னா சாரநாத்தில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை, தியோகர்ல இருக்கக்கூடிய தசாவதார கோயில் எல்லாமே வந்து எவிடன்ஸா இருக்கு. அடுத்த ஒரு எவிடன்ஸ் பாருங்களேன். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல ஆக்சுவலா, உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, அந்த யூபியில வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுல்தான் கஞ்சுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஆக்சுவலா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு புத்தருடைய செம்பு சிலை இருந்துச்சு. புத்தருடைய செப்பு சிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7.5 அடி உயரம், 7.5 ஃபீட்ல பாத்தீங்கன்னா வந்து புத்தருடைய செப்பு சிலை காணப்பட்டுச்சு. பட் இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்கார ஆட்சி பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டு லண்டன்ல இருக்கக்கூடிய பிர்மிங்கம் மியூசியம் வச்சுட்டாங்க கொண்டு போய். ஓகேவா, அது உருவாக்குறது புத்தர்கள் தான் ஆக்சுவலா. அது தெரிஞ்சுங்க. சுல்தான் கஞ்சில் காணப்பட்ட 7.5 அடி உயர புத்தர் சிலை உருவாக்குறதுன்னா புத்தர்கள் காலம். இது இப்ப எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கக்கூடிய பெர்மிங்கம் மியூசியத்துல இருக்குங்களா, அது தெரிஞ்சுங்க. அதே போல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குப்தர் காலத்துல கோல்டு காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து தினாரான்னு சொல்லுவாங்க, தினாராஸ். ஓகேவா, குப்தர் காலத்துடைய தங்க நாணயத்தின் பேர் தினாராக்கள். அப்ப காயினை பத்தி பார்க்கும்போது மொத்தம் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஸோ கோல்டு அண்ட் வெள்ளி காயின்ல அஸ்வமேத யாகத்தை பத்தி சொன்னது யாரு? சமுத்திரகுப்தர். ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணது யாரு? சந்திரகுப்தர் 2. முதல்ல சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப நானும் 2ஆம் நம்பர் ஞாபகம் வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணாருன்னா நம்முடைய சந்திரகுப்தர் 2. அதே போல பாத்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு காயினுக்கான பேர் பாத்தீங்கன்னா தினாராஸ் சொல்றாங்க. ஓகேவா, இந்த கோல்டு காயின் பேர் பாத்தீங்கன்னா வந்து தினாராஸ் சொல்றாங்க. முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா முதலே பார்த்தோம் சந்திரகுப்தருடைய சந்திரகுப்தர் 2 இருக்காரு இல்லையா, விக்ரமாதித்தன் இருக்காரு இல்லையா, அவர் பேர்ல பாத்தீங்கன்னா 9 அறிஞர்கள் இருந்தாங்க. அது பேர் நவரத்னன்னு சொன்னாங்க. இது மேட்ச படங்களை கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாத்தீங்கன்னா வந்து யாருடைய அவையில நவரத்னம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்திருக்காங்க? சந்திரகுப்தர் 2 பேர்ல இருந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஹீரோ வந்து காளிதாசர். இது ஒரு சான்ஸ்கிரிட் புலவர். நம்ம முதல்ல கேள்விப்பட்டோம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற பேர்ல புக்ல இருந்தாரு சந்திரகுப்தர் 2 பத்தி. அவர் ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் புலவர், நிறைய புக்ல இருக்காரு. ஓகேங்களா, ஸோ மேகதூதம், ஓகேவா, ரகுவம்சம், நிறைய புக்ல இருக்கு. மேகதூதம், ரகுவம்சம். ஓகேங்களா, இங்க இருக்கும் பாருங்க. ஸோ காலேஸ்வர புக் பாத்தீங்கன்னா வந்து அபிஞான சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம். இது யாரை பத்தி எழுதியிருந்தாரு? சந்திரகுப்தர் 2 பத்தி எழுதியிருந்தாரு. ஓகேவா, விக்ரம ஊர்வசியம், அபிஞான சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவ கதைகள், மேகதூதம், இது எல்லாமே யாரும் பார்த்தீங்கன்னா காளிதாசர் தான். இது தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மாளவி காக்னிமித்திரங்கிறது மாளவிகா அப்படிங்கிற ஒரு நடன மங்கை, ஒரு டான்சிங் கேர்ளுக்கும் அக்னிமித்திரங்கிற இளவரசனுக்கான ஒரு காதல் கதை. ஓகேங்களா, ஸோ அப்படியே சட்டம் கேட்டிருக்காங்க. மாளவிகா அப்படிங்கிற நடன மங்கைக்கும் ஒரு டான்சிங் கேர்ளுக்கும் அக்னிமித்திரம் சொல்லக்கூடிய அரசனுக்கான ஒரு காதல் கதை தான் மாளவி காக்னிமித்திரம். ஓகேவா, அப்ப காலேஸ்வர புக் என்ன இருக்கு? அபிஞான சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம், மாளவி காக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவ கதைகள், மேகதூதம். ஸோ இவர் யாரு? ஒரு சான்ஸ்கிரிட் புலவர். ஓகேங்களா, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர்.
ஆக்சுவலா என்ன இருக்காரு இவரு? ஸோ சமுத்திரகுப்த பேர்ல இருந்தார். சமுத்திரகுப்தருடைய பேர்ல இருந்த ஒரு அவைக்கள புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசேனர். இதுல என்ன இருந்தாரு? ஸோ தக்ஷிண பாரத்தை பத்தி அலகாபாத் கல்வெட்டை உருவாக்குனது ஹரிசேனர் தான். 33 லைன்ஸ் இருந்துச்சு, நாகரிகம் சொன்னோம் இல்லையா, அது உருவாக்குனது ஹரிசேனர். அவர் ஆக்சுவலா ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்து வரக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா அமரசிம்மர். ஞாபகம் வச்சுக்கலாம். அமரசிம்மர் ஆள் ஆரம்பிக்குதா? இப்ப என்ன பண்றாரு இவரும் வந்து அகராதியில ஃபேமஸ் ஆகுது. டிக்ஷனரி இருக்கு இல்லையா, டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஏபிசிடி ப்ராப்பர் ஆகா இருக்கும். இப்ப ஏபிபிஎல்ஏ ஆப்பிள் அப்படின்னு என்ன ஆகும், அடுத்த வார்த்தை வந்து ஏலியே ஆரம்பிச்சு என்ன ஆகும், பீக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்டரா போகுது இல்லையா, அது பேர் லெக்சியோகிராஃபி சொல்லுவாங்க. ஒரு அகராதியை தொகுக்குறாங்க, ஒரு டிக்ஷனரி உருவாக்குவாங்க, அது பேர் அவங்க லெக்சியோகிராஃபி. ஓகேவா? அப்ப அகராதியா வந்து உருவாக்குறதுக்காக டிக்ஷனரி உருவாக்குறது பார்த்தீங்கன்னா வந்து லெக்சியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அமரசிம்மர். ஸோ அகராதி அமரசிம்மர் வச்சுக்கலாம். அகராதி அமரசிம்மர் ரைமிங்கா இருக்கும். தன்வந்திரி. இப்போ நம்ம ஊர்ல சில கோயில்ல பார்த்தீங்கன்னா தன்வந்திரி சாமியா கும்பிடுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி வந்து ஒரு மிக சிறந்த மருத்துவர். தன்வந்திரி ஆக்சுவலா மிக சிறந்த ஒரு ஃபிஷ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து காகப்ப நாகர். யாருன்னா சோதிடர். ஓகேவா? காகப்ப நாகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர். யாருன்னா ஆஸ்ட்ராலஜர். ஓகேவா? அடுத்த ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா சன்கு. சன்கு யார் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்சர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், மீன்ஸ் கட்டடக்கலை நிபுணர். ஓகேவா? ஸோ சன்கு யார் பார்த்தீங்கன்னா வந்து கட்டடக்கலை நிபுணர். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வீடு நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவோம், வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. வீடு நன்கு கட்டப்பட்ட ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வீடு நன்குக்கு பதிலாக நம்ம பண்ணுங்க சங்கு ஞாபகம் வச்சுங்க. வீடு நன்றாக கட்டப்பட்டது, வீடு நன்கு கட்டப்பட்டது, வீடு சங்கு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ சங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டடக்கலை நிபுணர். அடுத்து வராக மிகிறர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல். இது ரைமிங்காக தான் இருக்கும். வராக மிகிறர் வானியல். அதாவது பார்த்தீங்கன்னா வராக மிகிறர்னா ஆஸ்ட்ரானமர். இது நல்லா கவனிச்சுக்கணும். காகப்பநாகர் ஆஸ்ட்ராலஜர், ஜோதிடர். ஓகேவா? வராக மிகிறர் ஆஸ்ட்ரானமி, வானியல். ஓகேவா? நட்சத்திரத்தை பார்த்து ஜோசியம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? வானியல் நிபுணர் பார்த்தீங்கன்னா வராக மிகிறர். கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கீங்க. ஆஸ்ட்ராலஜர் வேற, ஆஸ்ட்ரானமி வேற. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வராட்சி அப்படிங்கிறது இலக்கணம். இப்போ நமக்கு ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட் தான் இலக்கணம் தான். ஓகேங்களா? ரொம்ப ட்ரையா இருக்கும், படிக்க பிடிக்காத சில பேருக்கு. என்ன அப்படின்னா அந்த இலக்கணம் எப்படி இருக்கு, ட்ரையா இருக்கு, வறட்சியா இருக்கு. வராட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இலக்கணம்னா வராட்சி, வறட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து விட்டல் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன், பிளாக் மேஜிக் பண்ணுவார். இந்த பில்லி சூனி ஞாபகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ற ஒரு ஃபேமஸான பார்த்தீங்கன்னா விட்டல் பட்டர். அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. சந்திரகுப்தர் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க யார் யாரு? காளிதாசர் சான்ஸ்கிரிட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசேனர், அவரு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான். அமரசிம்மர் அகராதி, தன்வந்திரி பிசிஷியன் மருத்துவர், காகப்பநாகர் சோதிடர், சன்கு பில்டிங்கு. ஓகேவா? வராகமிகரர் வானியல். அடுத்து பார்த்தீங்கன்னா வராட்சி, மீன்ஸ் வறட்சி யாருன்னா வந்து இலக்கணம். ஓகேவா? அடுத்து விட்டுப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா நம்மளுடைய மெஜிஷியன். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, மேட்ச் படம் கேட்டிருப்பாங்க அப்படியே. அடுத்து முதலே பார்த்த மாதிரி என்னன்னா சில இலக்கிய குறிப்புகளை பற்றி பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா ஆல்ரெடி காலேஜ் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம விசாரத்தரோட புக் பற்றி பார்த்தோம். ஓகேவா? முத்திர ராட்சசம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ முத்திர ராட்சசம், தேவி சந்திர புத்தகம்னு படித்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோட புக்கு, விஷாத்தரோட புக்கா இருக்கு. அடுத்த புக்கு விட பார்த்தீங்கன்னா வந்து சூத்திரகர் எழுதக்கூடிய மிருச்சக கடிகம். சூத்திரகரோட புக் பார்த்தீங்கன்னா மிருச்சக கடிகம். அதே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? மிருச்சக கடிகம் புக்குடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சூத்திரகர். அடுத்த விஷயம் ஹரிசனர் பற்றி பார்த்துட்டோம். ஹரிசனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி கல்வெட்டு உருவாக்குனார். ஓகேங்களா? அதை மாதிரி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பாரதி எழுதக்கூடிய கிருதா அர்ஜுன்யம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருதா அர்ஜுனிங்கிற புக் இருக்கு இல்லையா, அது எதை பத்தின புக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அர்ஜுனுக்கு இடையில, கடவுள் சிவன் இருக்காரு இல்லையா அவருக்கும் அந்த அம்புங்கிறதுல ஃபேமஸா இருப்பார் இல்லையா அர்ஜுனன். சொல்லுவோம் இல்லையா அர்ஜுனர் அப்படின்னு பாட்டு கூட இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த அர்ஜுனுக்கு இடையில வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கும், ஒரு சண்டை நடக்கும். ஓகேவா? அதை பத்தின புக்கு தான் பார்த்தீங்கன்னா கிருதா அர்ஜுன்யம். பிரிச்சே பாருங்க, கிருதா அர்ஜுன்யம். அப்படியே கொஸ்டின் இருக்கு, எப்படி இருக்காங்கன்னா சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையேயான உரையாடப்பட்ட புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருதார்ஜுனியம். அது எழுதின நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பாரதி. அந்த விஷயம் பாரதி வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பல தடவை. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா காவிய தரிசனம் அப்படிங்கிற புக்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து தண்டின். காவிய தரிசனம். அதே போல தச குமார சரிதம். தட் மீன்ஸ் தசம்னா 10, குமாரர்களும் இளவரசர்கள். ஸோ அவங்க மொத்தம் 10 இளவரசனை பற்றின கதை தான் பார்த்தீங்கன்னா தச குமார சரிதம்.
ஓகேவா. இது எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா தண்டின். ஓகேவா. காவிய தரிசனம் மற்றும் தச குமார சரிதம் அப்படிங்கிற பேர்ல புக் வந்து யாருன்னா தண்டின். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நியாய சூத்திர பாஷ்யம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து காம சூத்திரம் புக் வந்து யாருன்னா வாத்சாயனார். ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ் என்ன மேட்ச் பண்ணாலும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ 4 புலவரை கொடுத்துருப்பாங்க, சைடில் புக் பேர் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கங்க. காளிதாசர், அபிஞான சாகுந்தலம், விக்ரம விஷயம், மாளவிகாக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், இதெல்லாம் வந்து காளிதாசர் புக். விஷாகத்தில் பார்த்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம், சூத்திரகர், விருச்சக கடிகம், ஹரிசர் வந்து அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா. பாரவி பார்த்தீங்கன்னா கிருதார்ஜுனியம், சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் உலகம் வந்து கிருதார்ஜுனியம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டின் வந்து காவிய தரிசனம், தசகுமார சரிதம். அதே போல வாத்சாயனர் பார்த்தீங்கன்னா நியாய சூத்திர பாஷ்யம் மற்றும் காம சூத்திரத்தை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து நம்மளுக்கு புத்தர்கள் வந்து நிறைய டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம முதலே பார்த்தோம் நீர்நிலைகளை பற்றியும் டேக்ஸை பற்றி சொல்லக்கூடிய புக் பார்த்தீங்கன்னா நீதி சாரம்ங்கிற புக்கு எழுதுனது காமந்தகர்னு படித்தோம். அதே போல லேண்ட் வந்து அரசன சொந்தம் படிச்சோம் இல்லையா, அந்த அரசன சொந்தம் சொல்லக்கூடிய வந்து பஹர்பூர் கல்வெட்டுன்னு படித்தோம். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டேக்ஸை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பாகா அப்படிங்கிறது விளைச்சல்ல என்ன பண்ணணும், 1/6 டேக்ஸ் தரணும். அதாவது எனக்கு என்ன அது 6 கிலோ ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதில் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அரசுக்கு தரணும். ஓகே. அது பேர் வந்து பாகா. 6ல் 1 பாகம். சிம்பிள்ஸ்ல. ஓகேவா. 6ல் 1 பாகத்தை டேக்ஸா தர போறாங்க. அது பேர் பாகா. அடுத்து போகா அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு கிராமத்துல பண்ணுவாங்க பூ பழம் எல்லாமே அரண்மனைக்கு போய் சேரும். ஓகேவா. ஒவ்வொரு கிராமத்துல பண்ணுவாங்க அரண்மனைக்கு வந்து பூவும் பழமும் கொண்டு கொடுப்பாங்க. அது பேரு போகா. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து போகுது, அது பேரு போகா. ஓகேவா. பலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிரி நாட்டை கேப்சர் பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் சேர்னு வச்சவங்க சேர்னு வந்து பாண்டி நாட்டை கேப்சர் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து பாண்டி நாட்டுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து பலி அப்படிங்கிற டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ பலிங்கிறது பாத்தீங்கன்னா எதிரி நாட்டை கேப்சர் பண்ணி அங்க போற டேக்ஸ் தான் வந்து பலி. கட்டுப்பட்டு இருக்காங்க. ஓகே. அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப கராங்கிறது பாத்தீங்கன்னா வந்து கிராம வரி. கரா அப்படிங்கிறது வந்து கிராம வரி. கராங்கிறது வந்து கிராம வரி. அப்படியே என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணா போதும். கரா கிராமம் மாத்தவங்க கராங்கிறது பாத்தீங்கன்னா கிராம வரி. ஓகேங்களா. கராங்கிறது என்ன பண்ணலாம், அப்படியே மாத்தினா கிராமம் விளைவிக்கலாம். என்ன கராங்கிறது வந்து கிராம வரின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. கராங்கிறது கிராம வரி. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உதிகரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உதிகரா அப்படிங்கிறது வந்து காவல் நிலையத்துக்கான வரி. தட் மீன்ஸ் இந்த போலீஸ் டியூட்டி பார்ப்பாங்க இல்லையா, செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உதிகரா. காவல் நிலைய வரி செக்யூரிட்டிக்கான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உதிகரா அப்படிங்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஹிரண்யா அப்படிங்கிறதுனா கோல்டு காயினுக்கான டேக்ஸ். தங்க நாணய வரி ஹிரண்யா. ஹிரண்யாங்க பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயினுக்கான டேக்ஸ். ஹிரண்யாங்கிறது கோல்டு காயினுக்கான டேக்ஸ். ஓகேவா. சுல்கா அப்படிங்கிறதுனா சுங்க வரி. சுல்கானா சுங்க வரி. தட் மீன்ஸ் டோல் டேக்ஸ். நம்ம கட்டுறோம் இல்லையா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகும்போது டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அந்த டோல் டேக்ஸ் பேர் தான் சுங்க வரி பேர் தான் வந்து சுல்கான்னு சொல்லுவாங்க. அப்படியே ரீகா பண்ணீங்க. பாகா அப்படின்னா விளைச்சல்ல 6ல் 1 பாகம் பாகா. போகாங்கிறது கிராமத்துல இருந்து அரண்மனைக்கு பூ பழமெல்லாம் போகுது. ஸோ போகா. பலிங்கிறது என்ன பண்றோம், ஒரு எதிரியை பிடிச்சிடுறோம், அவன் நாட்டை என்ன பண்றோம் டேக்ஸா போடுறோம், அது பேர் பலி. கராங்கிறது கிராமம். ஓகேவா. உதிகரான காவல் நிலையத்து வரி. ஹிரண்யான கோல்டு டேக்ஸ், சுல்கான சுங்க வரி. ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கணும். இது போல நிறைய வரி இருக்கு. என்ன இது பாத்தீங்கன்னா வந்து கிளிப்தா அப்படின்னு வரி இருக்கு. கிளிப்தா. கிளிப்தான்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வரி. கிளிப்தா. KLIPTA. கிளிப்தா. கிளிப்தாங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஸோ காவல் நிலைய கிட்ட என்ன பண்றாங்க, லேண்ட் ரெஜிஸ்டர். ஒரு லேண்டை வாங்குறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நில பதிவு பேரை கிளிப்தான்னு சொல்லுவாங்க. அதே போல வாயு பூதா. ஸோ வாயு பூதாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு சடங்குவாங்க இல்லையா, சடங்குக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயு பூதான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கணும். அது பண்ண பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்துல வந்து நிறைய லேண்டை தாங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அரசர் என்ன பண்ணியிருக்காங்க, பிராமணருக்கு லேண்ட் கொடுப்பாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா அக்ரஹார மானியம். ஓகேவா. அரசர்கள் கிராமத்தர லேண்டு பேர் பார்த்தீங்கன்னா அக்ரஹார மானியம். கோயிலுக்கு தர லேண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தேவ அக்ரஹார மானியம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா லேண்டுமே சொந்தம்னு சொன்னது யாரு, பஹர்பூர் கல்வெட்டு. ஆழ்ந்த குப்த பீரியடோட லேண்டு பார்த்தீங்கன்னா சொந்தக்கார யாரு, அரசன் தான். அது சொல்லக்கூடியது பஹர்பூர் கல்வெட்டு. அதே போல குப்தர் காலத்துல
கொடுக்கப்பட்ட அந்த லேண்ட் கிராண்ட் இருக்கு இல்லையா, நிலக்குடை இருக்கு இல்லையா, அது பேர் பாத்தீங்கன்னா பிராமண கொடுத்த லேண்டுக்கு பேரு அக்ரஹார மானியம், கோயிலுக்கு கொடுத்த லேண்டுக்கு பேரு தேவ அக்ரஹார மானியம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ் இருக்குங்களா. இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸும் போட்டிருக்காங்க, அதே போல வந்து நிறைய தானமும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து நிறைய விதமான ஏரிகள் உருவாக்கியிருக்காங்க. நிறைய ஏரிகள் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஏரிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சுதர்சன ஏரின்னு சொல்லுவாங்க. சுதர்சன ஏரி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேவா. அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ குஜராத் பக்கத்துல இருக்கக்கூடிய சுதர்சன ஏரியை உருவாக்குன யாருன்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள் தான். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அது போல விஷயம் பாத்தீங்கன்னா இங்க 2 விதமான வணிகர்கள் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ குப்தர்கள் பேர்ல 2 விதமான ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சிரேஷ்டி, ஒருத்தங்க சார்த்தவாகா. என்ன சார் வித்தியாசம்? 2 பேர் ட்ரேட் தான் பண்றாங்க. பட் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல உட்காந்து வணிகம் பண்ணுவாங்க. சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஓரிடத்தில் தங்கி வணிகம் செய்பவர்கள், நிரந்தரமான வணிகர்கள். பக்கத்து வீட்டு அண்ணாச்சி இருப்பார் இல்லையா, மல்லிகை கடை போட்டு போவாங்க, அந்த மாதிரி கவனிப்பாங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மல்லிகை கடை போட்டு அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் சிரேஷ்டி. சார்த்த வாகான்னு பாத்தீங்கன்னா பேர்ல இருக்கு இல்லையா, வாகா, வாகனம்னு ஞாபகம் வச்சுங்க. வாகா வாகனம்னு ஞாபகம் வச்சுங்க. அதோட வாகனம்ங்கிறப்ப அப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா. அப்ப சார்த்த வாகனத்துவம் இவங்க வந்து ஒரு இடத்துல நினைப்பாங்க, வேற இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பேர் வந்து சார்த்த வாகான்னு சொல்றது. ஓகேங்களா. சார்த்த வாகனா ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு வணிகம் பண்றவங்க. சிரேஷ்டிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வணிகம் பண்றவங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து என்னன்னா இந்த மக்கள், இந்த குப்தர் வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். என்ன இருக்கும், ஸோ குப்தர்கள் ஃபுல்லா ரீகால் பண்ணிக்கலாம். குப்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ 300ல இருந்து ஓகேவா 700 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இருக்காங்க இவங்க காலத்தை பத்தி நிறைய எவிடன்ஸ் பார்த்துட்டோம். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரகுப்தர் 2, குமாரகுப்தர், இது பார்த்து முடிச்சோம். கடைசியாக சார்னா விஷ்ணுபுத்தர் பார்த்து முடிச்சோம். அவங்களுடைய ரூலிங் பத்தி பார்த்து முடிச்சோம். அதே போல பாத்தீங்கன்னா வந்து கடைசி தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா இந்த குப்தர் காலத்துல வந்து நிறைய பிராமணிசம் ஆதிக்கம் இருந்துச்சு. நம்ம படிச்சோம் இல்லையா, 9 அறிஞர்களையும் படிச்சோம் இல்லையா, அப்ப அத்தனையுமே பிராமணிசம் பெரும்பாலும். ஆனா வந்து அவங்க பிராமணோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. அப்ப அதுபோல நினைச்சாங்க குழந்தை திருமணம் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, அது போல அந்த சமஸ்கிருத ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. குப்தர்கள் காலத்தை பற்றி கூற்றுகள்ல சரியானது எது, தப்பானதுன்னு கேட்பாங்க. அப்படியே விஷயம் இங்க பிராமணோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு, சமஸ்கிருதம் அதிகமா ஃபாலோ பண்ணிருக்காங்க, அலுவல் மொழியா ஃபாலோ பண்ணிருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா இங்க சைல்டு மேரேஜ் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கிற பிபிடியில் இருக்க எல்லா டேட்டாவும் பாத்தீங்கன்னா ஸோ குப்தர்களை பத்தி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அதுபோக பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் நீங்க மேக் பண்ணிருப்போம் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குப்தர்களை பத்தின கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நம்ம சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா. any doubts இருக்குங்களா? any doubts? ஓகேவா. ஸோ இந்த கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ ஆஸ் வெல் அஸ் கிளாஸ்க்கான நோட்ஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லாமே வந்து மொபைல் ஆப்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஃபாலோ பண்ணி பாருங்க. டவுட் இருந்து தாராளமா அகாடமிக் கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.